ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் C++ நாம் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு புது சீரியஸையே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஆரம்பித்து வைக்க போகிறோம். இந்த C++ கோர்ஸ் யாருக்காக அப்படின்னா ஒர்க், காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இது ரொம்ப சிம்பிளான வேலை தமிழில் டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் C++ கற்றுக்கிறதுக்கு ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். மேஜர் இன்ட்ரெஸ்ட், என்ன விஷயம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அது கூட சேர்த்து இதுக்கும் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். ஸோ ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வாட் இஸ் C++? C++ என்ன? C++ இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இப்போ நம்ம கோட் பண்ணுறோம். கோட் பண்ணுறதுனால தான் சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸ் எல்லாமே நம்மளால் டெவலப் பண்ண முடியுது. கோட்னா என்ன? ஹியூமனுக்கு புரியுற இங்கிலீஷ்லையும் டெக்ஸ்ட்டு, சிம்பிள்ஸ் வச்சு ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி நம்ம மெஷின்கிட்ட கொடுக்கும்போது மெஷின் வந்துட்டு கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்பைலருங்கிறது நம்ம எழுதுகிற இந்த மாதிரி கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஜூம் பண்ணி ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற கோடை 0-1 பைனரி கோடா இல்லைன்னா மெஷின் கோடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாற்றி அதுக்குரிய நம்ம அண்டர்ஸ்டாண்டில் மாற்றி அது ஒர்க் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை மறுபடியும் இங்கிலீஷில் மாற்றி இந்த மாதிரி கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இந்த மாதிரி பல ஆயிரம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸான லாங்குவேஜ் தான் C++. இந்த C++ வச்சு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டுத்துக்கூடையும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். C++ங்கிறது சியுடைய சூப்பர் செட் ஒரு படி மேலே. சியில் ஊப்ஸ் கான்செப்ட் கிடையாது. C++ல ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது. அது என்ன ஊப்ஸ் கான்செப்ட்ங்கிறது லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம், சீரியஸில் தொடர்ந்து பார்க்கலாம். C++ வச்சு என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வேணாலும் நம்மளால டெவலப் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே 3 பிரிக்கிறாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது எக்ஸாம்பிள் நான் பைத்தன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபோட்டோ. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது கோட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிடில் லெவல் லாங்குவேஜ் நான் எக்ஸாம்பிள் C++ எடுத்திருக்கேன். இந்த கோடு என்னப்பா புரியலன்னு ஒரி பண்ண வேணாம், வர வீடியோஸில் புரிய வச்சிடுறேன். இப்போ மிடில் லெவல் லாங்குவேஜுங்கிறது என்னன்னா ஹார்ட்வேர் கூடயும் சாஃப்ட்வேர் கூடயும் நல்லாவே கம்யூனிகேட் பண்ண முடியும். அது கூட சேர்த்து ஹார்ட்னஸும் சேர்த்தே வந்துடும். ஹை லெவல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும் போது மிடில் லெவல் லாங்குவேஜ் டஃப் தான். ஆனால் லோ லெவல் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் அசம்பிளி, பைனரியுமே ஒரு லோ லெவல் லாங்குவேஜ் தான். இந்த எக்ஸாம்பிள் அசம்பிளி எடுத்திருக்கேன். அசம்பிளி வச்சு ஏதோ கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த அசம்பிளியை வச்சு என்ன ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஓல்டஸ்ட் ஹார்ட்வேராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. C++க்கும் அதே தான். பட் அசம்பிளிங்கிறது ரொம்பவே வந்துட்டு C++ விட எனார்மஸ்லி பவர்ஃபுல், பட் வெரி டஃப் டு கோட், அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பைனரி லாங்குவேஜ் எடுத்துப்போம். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை வச்சு நம்மளால கோட் பண்ணவே இம்பாசிபிள், கோட் பண்ணவே முடியாது மனுஷங்களால. பட் இந்த ஹை லெவல், மிடில் லெவல், லோ லெவல் எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் கடைசியில் பைனரி லாங்குவேஜாக அந்த கம்பைலர் மாற்றிக்கும். நம்ம எழுதுகிற அந்த இங்கிலீஷை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கும். அதெல்லாம் பேக்ரவுண்டில் நடக்கும். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் C++ பற்றி பார்க்கலாம். ஜானே ஸ்ட்ரவுஸ்ட்ரம். இவங்க வந்துக்கிட்டு 1979 பெல் லேபரேட்டரிஸில் USA இருக்குது, ஜெர்சி ஹுர்ரே ஹில்னு ஒரு ஹில்லில் உருவாக்குனாங்க C++. 1979 இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா C++ங்கிறது சியில் ஊப் கான்செப்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும், காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியுங்கிற அந்த பிரின்சிபலுக்காக உருவாக்குறது தான் C++. இதை வச்சு இன்னைக்கு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர், கேம்ஸ், அனிமேஷன்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் C++ பற்றி பார்த்துக்கலாம். இப்போது C++ வச்சு என்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், OS, விண்டோஸ், உபுண்டு, நம்ம எல்லாம் லினக்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நாமளே க்ரியேட் பண்ணி நாமளே பப்ளிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி மேக் OS கூட C++ல தான் எழுதியிருக்காங்க. GUI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், டெர்மினல் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விண்டோஸ் 11 இருக்கேன். இப்போ CMD ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இங்கே தெரியுது எல்லாமே
ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற டெர்மினலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் டெர்மினல். இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, நம்ம யூஸருக்கு தெரிகிற மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு பேர் தான் GUI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரினா வந்துக்கிட்டு உருவாக்கலாம் C++ல. ப்ரௌசர்ஸ் கூகுள், சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், மொசில்லா, அது மாதிரி. கிராஃபிக்ஸ், VFX பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், பிளெண்டர், அந்த மாதிரி. டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ், லைப்ரரிஸ், கிளவுட் கம்ப்யூட்டர்ஸ், கம்பைலர்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கேனிங், அப்புறம் கேம்ஸ், அப்புறம் ஐடினா என்னன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் ஐடி? ஐடியோட ஃபுல் ஃபார்ம் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஐடிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஆப். அதை வச்சு நம்மளால கோடை எழுதி டீபக் பண்ணி, டீபக்னா ஒன்றும் இல்லை, நம்ம எழுதுகிற கோடு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அப்படி ஒர்க் ஆனிச்சுன்னா ஏதாவது எரர், பக் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடிஇ யூஸ் ஆகும். இந்த ஐடிஇ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயத்தை அடக்கியது ஐடிஇ. கோட் எடிட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேடுமே ஒரு கோட் எடிட்டர் தான். பட் இந்த கோட் எடிட்டருங்கிறது ரொம்ப சிம்பிளானது. இந்த நோட் பேட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணாது, கலர் டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் அதெல்லாம் இருக்காது இந்த நோட் பேட்ல மட்டும். இதை வச்சு ப்ரோக்ராம் எழுத முடியும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு டெமோ வழியாக பார்த்துடலாம். அப்புறம் கம்பைலர், இன்டர்பிரட்டர். நம்ம எழுதுகிற ஹை லெவல், மிடில் லெவல் லாங்குவேஜ்னா அப்படியே கம்பைலர் வந்துட்டு பைனரியாக மாற்றுது இல்லையா, அந்த வேலை வந்துட்டு ஐடிக்குள்ளார நடக்கும். அப்புறம் டீபக், நம்ம எழுதுகிற கோட் எரர் ஃப்ரீ, பக் ஃப்ரீயாக இருக்கான்னு நம்மளை ஃபிக்ஸ் பண்ண வைக்கும். அப்புறம் பில்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் ஒரு கீ ப்ரெஸ் பண்ண உடனே அதுவே பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அடங்கியது ஐடிஇ. இந்த ஐடிஇ ரொம்ப ஃபேமஸ் ஆனது கொஞ்சம் சொல்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது வந்துட்டு VS கோட்னு கூப்பிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். இதுதான் நான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். எக்லிப்ஸ், இன்டெலிஜெ ஐடி, பைச்சாம், எக்ஸ்கோடு, இந்த மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்கோடுங்கிறது மேக்ஓஎஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும். மற்றதெல்லாம் லினக்ஸு, விண்டோஸ்க்கு போட்டுக்கலாம். இப்போ அப்புறம் ஐடிங்கிறது எல்லாமே சேர்ந்தது. இப்போ எப்படி ஒரு ஐடியை நாம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துடலாம். அதுவும் விஷுவல் ஸ்டுடியோ கோட. இதுக்கு குரோம்குள்ளார போய்க்கோங்க. குரோம், இந்த சஃபாரி, எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா VS கோட்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸில் இருக்கேன். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் தொட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகுது. இதுக்குன்னா ஒரு EXE ஃபைல டவுன்லோட் ஆகுது. அது முடிஞ்சு நம்ம அதை உங்களுக்கே தெரியும் டவுன்லோட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறமா VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோடு சம்திங் டைப் பண்ணிக்கோங்க. இதுவே வருது. நான் வந்துக்கிட்டு இதை நான் வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் கோட் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு இப்படி காமிக்குது. அதை நான் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒர்க்காக தான் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தீமில். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்துட்டோம். C++னா என்ன, யார் உருவாக்கினா, இந்த வருஷத்தில் உருவாக்கினா, எதுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் C++னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து வேரியபிள்ஸ் என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது C++ல, அப்புறம் காமெண்ட்ஸ், பிரிண்டிங் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸு, கெட்டிங் இன்புட் ஃப்ரம் யூசர், இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ see you guys, bye.